அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் கெட்ட நடத்தை உடையவராக இருந்தார். அவர் பாதையிலே செல்லும் போது தாகம் ஏற்பட்டது. கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்தார். மேலே வந்து பார்த்தால் ஒரு நாய், அதுவும் தாகத்தால் அந்த கிணற்றை சுற்றி இருந்த ஈரமான மண்ணை நக்கிக் கொண்டிருந்தது. இதற்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது போல் என்று உணர்ந்தவராக மீண்டும் கிணற்றுக்குள் சென்று தான் அணிந்திருந்த அந்த தோளால் செய்யப்பட்ட அந்த காலுறையை கழட்டி அதிலே தண்ணீர் எடுத்து வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்து விட்டு சென்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து விட்டான். அவரை அல்லாஹ் தஆலா திருத்தி விட்டான். பிறகு அல்லாஹ்வுடைய நேசராக அவராகி விட்டார். கருணை இருக்கின்றதே சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஹிதாயத் இறங்குவதற்கு கருணை, பிறர் மீது நாம் கருணைப்படும் போது, பிறர் மீது நாம் இரக்கப்படும் போது, பிறரை நாம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கும் போது உண்மையாக அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எடுத்து விடுகின்றார். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழிகேட்டை எடுத்து ஹிதாயத்திற்கான வாசலை, நேர்வழிக்கான வெளிச்சத்தை அந்த உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா போடுகிறான்.